friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 2 example number 2.25 பார்க்கலாம். Find the product in rectangular form அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/2 இருக்குது, ஒரு 6 இருக்குது, ரெண்டு வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம் என்னோட ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது நார்மலாக இருக்கிற 3/2வையும் 6ஐயும் இன்ட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன ஆகிடும்னா, இந்த கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், ரெண்டு போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணணும்னா R1ம் R2ம் இன்ட்டு பண்ணிடணும், காஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இதை ரூல் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். காஸ் ஆஃப் இந்த ஆர்குமெண்ட்டையும் ப்ராக்கெட் போட்டு ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இந்த ஆர்குமெண்ட்டையும் ப்ராக்கெட் போட்டு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 3s are 6ன்னு கேன்சல் ஆகிட்டு 9ன்னு வந்துடுது. காஸ் ஆஃப் இங்கே எல்சிஎம் பண்ண போகிறேன். 6ஆல் எல்சிஎம் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இன்ட்டு 2 பண்ணுவேன். அப்போ 2π + 5π/6. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5 நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆல் எல்சிஎம் பண்ணுறப்போ இது இன்ட்டு 2 வந்துடும். ஸோ 2π + 5π வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறப்ப ரெண்டுமே 7π/6ன்னு வந்துடும். இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம வந்து டேப்லர் காலம் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்க வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே நிறுத்திட்டோம்னா இது போலார் ஃபார்மில் இருந்துடும், நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போது இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை எப்படி பிரிச்சிருக்கேன்னா π + π/6. பிகாஸ் 7π/6ஓட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்காக நான் இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ π + π/6, இங்கேயும் π + π/6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 180 + θ மாதிரி இருக்குது. 180 + θ வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இங்கே வந்து tan θ மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ நம்மளோட காசு சைனு ரெண்டுமே நெகட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இந்த கிராஃப் எப்படி பண்ணணும் இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, 180 + θ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். பட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிராஃபோட டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9 ஆஃப் இப்போது இது வந்து -cos θ ஆகிடும், தட் இஸ் -cos π/6 ஆகிடும். அதே போல் இதுவும் -i sin π/6ன்னு ஆகிடும். இப்போது ரெண்டுக்குமே π/6ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ காஸ் ஆஃப் π/6 வந்து √3/2, சைன் ஆஃப் π/6 வந்து 1/2. ஸோ இதை நான் போட்டுட்டு 9 உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா -9 √3/2 -9i/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தேங்க்யூ சில்ட்ரன்.